கைத்தொழில் என்பது இந்திய பாரம்பரியத்தின் ஆழமான ஒரு பகுதியை பிரதிபலிக்கிறது. மனிதனின் படைப்பாற்றலையும் கலைநயத்தையும் வெளிப்படுத்தும் முக்கிய துறையாக கைத்தொழில் உள்ளது. இயந்திரமயமாக்கப்பட்ட உற்பத்திகள் சந்தையை ஆக்கிரமித்திருந்தாலும் கைத்தொழிலின் தனித்துவம், அழகு, தரம் ஆகியவை அதனை இன்னும் உயிருடன் வைத்திருக்கின்றன. கைத்தொழில் என்பது இயற்கை வளங்களை பயன்படுத்தி கைகளால் உழைத்து கலைப்பண்புகளை இணைத்து உருவாக்கப்படும் பொருட்களை குறிக்கும். இது வேலை வாய்ப்பையும் கலாச்சார மரபையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் ஒருங்கே வழங்குகிறது. இந்தியாவில் கைத்தொழில் தொன்மையான காலம் முதலே வளர்ந்து வந்துள்ளது. சிந்து சமவெளி நாகரிக காலத்திலிருந்தே மண்பானைகள், நகைகள், பட்டாடைகள், மரப்பொருட்கள் போன்றவை கைத்தொழில் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்துவமான கைத்தொழில் கலாச்சாரம் உள்ளது. தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் பட்டு, மதுரை சுங்குடி, தஞ்சாவூர் ஓவியம், செட்டிநாடு மரச்சாமான்கள், மன்னார்குடி மண் பானைகள் போன்றவை கைத்தொழிலின் சிறந்த உதாரணங்களாகும். கைத்தொழில் பொருட்கள் இயற்கை வளங்களை அடிப்படையாகக் கொண்டு உருவாக்கப்படுவதால் அவை சுற்றுச்சூழலுக்கு உகந்தவையாகவும் சுகாதார ரீதியாக பாதுகாப்பானவையாகவும் உள்ளன. பிளாஸ்டிக், உலோகம் போன்ற இயந்திர உற்பத்தி பொருட்களுக்கு மாற்றாக கைத்தொழில் பொருட்களை மக்கள் விரும்பத் தொடங்கியுள்ளனர். அதனால்தான் உலக சந்தையில் கைத்தொழிலின் தேவை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. கைத்தொழில் பொருட்களில் மரப்பணிப் பொருட்கள், மண் பானைகள், நெசவு துணிகள், கண்ணாடி வேலைப்பாடுகள், பவளக் கலைப்பொருட்கள், பம்பு பொருட்கள், கையால் வரைந்த ஓவியங்கள், கைவினை நகைகள் போன்றவை அடங்கும். கைத்தொழில் கிராமப்புற மக்களுக்கு முக்கியமான வேலைவாய்ப்பை வழங்குகிறது. பல கிராமங்களில் தலைமுறை தோறும் கைத்தொழில் செய்து வரும் குடும்பங்கள் உள்ளன. அவர்கள் உருவாக்கும் பொருட்கள் உள்ளூர் சந்தையிலேயே மட்டும் அல்லாமல் தேசிய, உலகளாவிய சந்தையிலும் விற்கப்படுகின்றன. அரசாங்கம் கைத்தொழிலாளர்களுக்கான சிறப்பு திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. கைத்தொழில் மேம்பாட்டு வாரியம், கைத்தறி கூட்டுறவு சங்கங்கள், பெண்கள் சுய உதவிக் குழுக்கள் ஆகியவை கைத்தொழிலின் வளர்ச்சிக்கு உதவுகின்றன. கைத்தொழில் பொருட்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதற்கு காரணம் அவற்றின் தனித்துவமும் கைகளால் செய்யப்பட்ட உழைப்பும் ஆகும். ஒவ்வொரு கைத்தொழில் பொருளும் தனித்துவம் கொண்டதாக இருக்கும். இயந்திரம் உருவாக்கும் பொருட்களில் ஒரே மாதிரி தரம் இருக்கும். ஆனால் கைத்தொழில் பொருட்கள் தனித்தன்மை பெற்றிருக்கும். இந்த தனித்துவமே வாடிக்கையாளர்களை கவர்கிறது. இன்றைய இகாமர்ஸ் காலத்தில் கைத்தொழிலுக்கு மிகுந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது. அமேசான், பிளிப்கார்ட், எட்ஸி போன்ற ஆன்லைன் தளங்களில் கைத்தொழில் பொருட்கள் விற்பனை அதிகமாக நடைபெறுகிறது. உலகம் முழுவதும் உள்ள மக்கள் இந்திய கைத்தொழில் பொருட்களை ஆர்வத்துடன் வாங்குகின்றனர். ஆன்லைன் விற்பனை மூலம் கைத்தொழில் கலைஞர்கள் நேரடியாக வாடிக்கையாளர்களை சந்தித்து வருமானம் பெறுகின்றனர். இதனால் நடுவணரின் ஆதாயம் குறைந்து கலைஞர்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கிறது. கைத்தொழில் பெண்களுக்கும் சிறந்த வாய்ப்பை அளிக்கிறது. வீட்டிலேயே சிறிய அளவில் கைத்தொழில் செய்து பெண்கள் நல்ல வருமானம் பெறுகின்றனர். கைத்தொழில் செய்வதன் மூலம் அவர்களுக்கு சுயநிறைவு, சமூக அங்கீகாரம் கிடைக்கிறது. மேலும் பெண்கள் சுய உதவிக் குழுக்கள் இணைந்து கைத்தொழில் உற்பத்தியில் ஈடுபட்டு தங்கள் பொருட்களை கண்காட்சிகள் மற்றும் சந்தைகளில் விற்பனை செய்கின்றனர். கைத்தொழிலின் சமூக நன்மைகள் அதிகம். இது பாரம்பரிய கலைகளை உயிரோடே வைத்திருக்கிறது. தலைமுறைகளாக வந்த கலாச்சாரம் அழியாமல் பாதுகாக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலை காப்பாற்றுகிறது. பிளாஸ்டிக், ரசாயன பொருட்கள் பயன்படுத்தாமல் இயற்கை வளங்களை பயன்படுத்துவதால் சுற்றுச்சூழல் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் உள்ளது. கைத்தொழிலின் பொருளாதார நன்மைகளும் மிகுந்தவை. இந்தியாவின் வெளிநாட்டு வருமானத்தில் கைத்தொழிலின் பங்கு அதிகம். கைத்தொழில் பொருட்கள் ஏற்றுமதி செய்து இந்தியா வெளிநாட்டு நாணயத்தை பெறுகிறது. சுற்றுலா பயணிகள் இந்தியாவுக்கு வரும்போது கைத்தொழில் பொருட்களை அதிகமாக வாங்கிச் செல்கின்றனர். இதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரம் மேம்படுகிறது. ஆனால் கைத்தொழில் துறையில் சில சவால்களும் உள்ளன. இயந்திர உற்பத்தி பொருட்களின் மலிவு விலை போட்டி, கைத்தொழிலாளர்களுக்கு தேவையான மூலதனம் பற்றாக்குறை, மார்க்கெட்டிங் அறிவு குறைவு, தொழில்நுட்ப மேம்பாடு இல்லாமை போன்றவை பெரிய சவால்களாக உள்ளன. இவை நீக்கப்பட வேண்டியவை. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து கைத்தொழில் துறையை ஆதரித்தால் இந்த துறை இன்னும் வளர்ச்சி பெறும். கைத்தொழிலின் எதிர்காலம் பிரகாசமானது. உலகம் இயற்கை பொருட்களை விரும்பத் தொடங்கியுள்ளது.
சுற்றுச்சூழலை காக்கும் எண்ணம் அதிகரித்துள்ளது. மக்கள் தனித்துவமான கலைப்பொருட்களை சேகரிக்க விரும்புகின்றனர். இதனால் கைத்தொழில் பொருட்களுக்கு உலக சந்தையில் எப்போதும் தேவை இருக்கும். முடிவாக, கைத்தொழில் என்பது வெறும் தொழில் மட்டும் அல்ல, அது ஒரு கலாச்சார அடையாளம், வாழ்வாதாரத்தின் மூலமும் ஆகும். கைத்தொழிலின் மூலம் வேலைவாய்ப்பு உருவாகிறது, பெண்கள் சுயநிறைவு அடைகிறார்கள், கிராமப்புற பொருளாதாரம் மேம்படுகிறது, இந்திய பாரம்பரியம் உலகம் முழுவதும் பரவுகிறது. எனவே, கைத்தொழில் துறையை பாதுகாத்து மேம்படுத்துவது சமூகத்தின் கடமையாகும். இது பொருளாதார முன்னேற்றத்துக்கும் கலாச்சார பாதுகாப்புக்கும் சமமாகும்.